ஜென் 1 டியூக்ல உங்க மீட்டரை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஜென் 1ல 125 இருந்தாலும் சரி, 200, 390 எந்த மாடல் இருந்தாலும் சரி, மீட்டர் வந்து ஒரே மாடல்ல தான் இருக்கும். இந்த மீட்டர் வந்து ஃபால்ட் ஆகாம காப்பாத்துறதை விட இந்த மீட்டரை திருடி போகாம காப்பாத்துறதா பெரிய விஷயம். ஏன்னா இந்த வண்டியில வந்து ரெண்டு போல்ட் தான், ஃப்ரண்ட்ல வந்து சும்மா லாக் தான் இருக்கும். இதை புடிச்சு புடுங்கினாலே மீட்டர் கையில வந்துடும். இந்த மாதிரி ஆகாம காப்பாத்துறதுக்கு மோஸ்டா உங்க வண்டியை வீட்டுக்குள்ளதான் நீங்க விடணும். வெளியே விடுற எல்லா வண்டியிலுமே மீட்டர் திருடு போயிடும். ஏன்னா ஆல்ரெடி 2-3 கஸ்டமருக்கு திருடு போயிடுச்சு. 2 வாட்டி மாத்தி கொடுத்தும் திருடு போயிடுச்சு. அவங்க எல்லாம் எனக்கு மீட்டரே வேணான்ட்டாங்க. நேத்து கூட ஒரு கஸ்டமர் இதுக்கு எதுவுமே பண்ண முடியாதா, மீட்டர் எடுக்காத மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டாரு. இதுக்கு எக்ஸ்ட்ராவா 2 ஸ்க்ரூ வேணா போடலாம். ஏன்னா இங்க போடுற ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு மெட்டல், இந்த டாப் பிளேட் வந்து அலுமினியம். நீங்க ஓவர் டைட் வச்சீங்கன்னா அதுல வந்து த்ரெட் ஒண்ணு புடிங்கும், இல்லைன்னா போல்ட் கட் ஆயிடும். இந்த போல்ட்டுக்கு மேல நீங்க எக்ஸ்ட்ராவா 2 ஸ்க்ரூ வேணா போடலாம். கீழே பிளாஸ்டிக் இருக்கும், அதுல எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ வேணா பண்ணலாம். அதை மட்டும் வேணா பண்ண முடியும், அதை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து இது வெறும் பிளாஸ்டிக் லாக் தான். சோ இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ போட்டு வேணா நீங்க இந்த மீட்டரை காப்பாத்திக்கலாம். இதை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது இந்த மீட்டருக்கு. இந்த வண்டி வந்து ஃபுல்லா இன்ஜின் ரீபில்ட் பண்ண சொல்லி கொடுத்திருந்தாங்க. இது ஆக்சுவலா ஒரு வெளியே வேற ஷெட்ல விட்டு அவங்க சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும், இல்ல வண்டி ஏதாச்சும் ரெடி பண்ணணும்னா பிரின்ஸ் கார் HK DM பண்ணுங்க. பயோல நம்பர் இருக்கு, கால் பண்ணுங்க.